யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், யார்கிட்டையும் கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன், யாருமே சொல்லாத ரகசியங்கள் பிசினஸ்ல, டெக்ஸ்டைல்ல எல்லாத்தையுமே நான் ரெவீல் பண்ணுவேன். எல்லாத்தையுமே சீக்கிரட்டை உடச்சு நான் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் வளர்ச்சி அடையணும். நான் வளர்ற அதே நேரத்துல என்னை சுத்தி இருக்கிற அந்த சின்ன சின்ன மக்கள் எல்லாருமே வளரணுங்க. இனிஷியலாக போகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நம்ம இனிஷியலாக போகிறப்போ ஒரே ஒரு முடை தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு முடையா, 6 முடையா, 2 முடையா அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பக்கத்தில் வர்ற யாரோ இல்லை பெரிய ஹோல்சேலர்ஸோ, இது வாங்குறக்கா இவ்வளோ தூரம் வர்ற, இது வாங்குறக்கா இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ செலவு பண்ணிட்டு வர்ற, நானே கொடுப்பேன்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இனிஷியலாக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு ஹோல்சேலரும் ஒரு மூடையிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நான் பண்ணது இனிஷியலில் அவ்வளோதான், ஒரு மூடை போட்டேன், ஒரு முடையோ 2 முடையோ. இன்றைக்கி நான் போடுறப்போ அவ்வளோ மூடை போடுறேன். ஸோ நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். சுற்றி இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களோட ஃப்யூச்சர் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நிச்சயமாக தெரியும். அதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு முடையில் ஆரம்பிக்கிற நீங்கள் பின்னாடி 100 முடையாக கண்டிப்பாக அதை மாற்றலாம். அதெல்லாம் உங்களோட தன்னம்பிக்கையை பொறுத்து. Great support, you're watching the Voice of Panigan. இன்னைக்கு சூரத் Day 2 September 1st 2025 தீபாவளி பர்ச்சேசிங் சாரீஸ். ரிங் ரோடு அந்த மார்க்கெட்ல ரெகுலர் மார்க்கெட் போலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நாளைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி September 1st and 2nd 2025 இங்க சூரத்ல ஒரு ட்ரேட் சென்டர்ல இது போட்டிருக்காங்க. SCCCன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் சென்டர் ஒன்று, பிளாட்டினம் ஹால். அங்க மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்டால் போட்டிருக்காங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இல்லையா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அங்கதான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு ஃபுல்லா அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நாளைக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாளைக்கு ரெகுலர் மார்க்கெட், நாளைக்கு அடுத்த நாளும் ரெகுலர் மார்க்கெட். ஸோ இன்னைக்கு போய் பார்ப்போம் அந்த மாதிரி ட்ரேட் சென்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குன்ற பட்சத்துல வருஷம் நீங்களும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த அட்ரஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. யாராவது ஒரு கான்டாக்ட்ல வச்சுட்டு அது எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அங்க இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா. ஸோ போய் பார்ப்போம் என்ன நடக்குது. SIECC அப்படின்னு சொல்ற காம்ப்ளெக்ஸ், SIECCன்னு சொல்ற காம்ப்ளெக்ஸ் அங்கேதான் வந்திருக்கோம். இங்கேதான் அந்த ட்ரேட் சென்டர்ஸ் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளதான் இருக்கும். இதெல்லாம் அவங்களோட பிராண்ட், ஒவ்வொரு பிராண்ட் இருக்குன்னு பாருங்க. அந்த பிராண்ட் உள்ள போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மாடல்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பா தீபாவளிக்கு புது மாடல்ஸ் வந்துருக்கும். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எக்ஸிபிஷன் செம்மையா இருக்கு. உள்ள AC ஹால் உள்ள எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரியல, செக் பண்ணி பாக்குறேன். பட் எல்லாருமே ஃபுல் மேனுஃபேக்சரர்ஸ் தான். இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க கிடைச்சுன்னா ஒரு நல்ல கான்டாக்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க நிச்சயமா. ஃபுல்லா என்டர் ஆயிட்டோம். எத்தனிக் ஓஎஸ் எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. இது எதிர்பாராம கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். செம்மையா இருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம உள்ள போகல, உள்ள போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இந்த சாரீஸ் இன்கேஸ் நீங்க உங்க ஷாப்ஸ்ல எக்ஸிபிட் பண்றீங்கன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலாம் இல்லைங்க. ஆனா செம்மையா இருக்குங்க. நீங்க இங்க பாக்குற சாரீஸ் எல்லாம் இப்போ இந்த வருஷம் அந்த சாரீஸ் தான். இப்போ தீபாவளிக்கு வந்துட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம். அதாவது இந்த பிராண்டோட நேம் இது நம்ம அந்த ஜோ சாரி மாதிரியே இருக்குங்க. லெஹங்கா சூடி அண்ட் வெட்டிங் சூட்டு சூப்பரா இருக்குங்க. என்ட்ரன்ஸ் ஈஸியா நுழையிற அளவுக்கு இல்லை. இங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமா, ஃபேஸ் ஐடி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமா. ஃபேஸ் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் நின்ன உடனே ஓபன் பண்ணி உள்ள போற மாதிரி. அவ்வளவு சிம்பிளா கிடைச்சிடலங்க. ஆக்சுவலா நீங்க யாராவது இன்விடேஷன் அனுப்பணும். அந்த இன்விடேஷன் அனுப்பி அவங்க யாரு என்ன சொல்ற டீட்டெயில் இங்க கேட்டுட்டு தான், இந்த ஹெல்ப் டெஸ்க்ல கேட்டுட்டு தான் அந்த ஃபேஸ் ஐடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்புறாங்க. ஸோ அந்த ஃபேஸ் ஐடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு யாரும் உங்களை கூப்பிட்டாங்க, இன்விடேஷன் கூப்பிட்டாங்க, அவங்க இங்க இருக்காங்களா அப்படி எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வாங்க. அது எதுவுமே இல்லாம பிளாங்கா இது மட்டும் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள என்டர் ஆகுறது பயங்கர டிஃபிகல்ட்டியா இருக்கு. எனக்கே 1/2 மணி நேரம் ஆகுது என்ட்ரி ஆயிடுச்சு. ஆனா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. நான் சும்மா அந்த பாசம் மட்டும் காமிச்சிட்டா, எனக்கு காமிச்சு அந்த இன்விடேஷன் மட்டும் காமிச்சிட்டு உள்ள வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. அவங்க கால் பண்ணி கேட்டு அவங்க எங்க இருக்காங்க அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க பேரு அவங்க டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன். எங்க இருந்து வர்ற நீங்க டிக்கெட் காமிங்க, ஃபிளைட்ல ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் காமிச்சிருங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆதார் எல்லா டீட்டெயிலும் பக்கவா செக் பண்ணிட்டு தான் உள்ள இருக்கு. ஸோ சும்மா நம்மளுக்கு ஒரு கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யாரும் தயவுசெய்து வந்துட வேண்டாம். இதெல்லாம் ப்ரீ பிளான்டா வச்சுட்டு வாங்க.
வாங்க. ஆனால் வந்து யார் அனுப்புறாங்க என்ன சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலையும் கேட்டுட்டு அப்படி வந்தீங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சாரீஸ் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த போகிற ஆர்கான்ஸா அந்த ஸ்டைலில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி. பட் வெட்டிங் இது எல்லாமே நல்லா சூப்பராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாமே நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், என் கடையில் சூப்பராக பொட்டிக் ஸ்டைலில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் செம்மையா. ஸ்டாண்ட் ஃப்ரூட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டு. நான் ரேட்டு தொட்டிங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய். இதெல்லாம் 1995 ரூபாய், 2000 ரூபாய் நெருங்கிட்டாங்க இந்த சாரீஸ். எல்லாமே பர்டிகுலரா கொஞ்சம் பெருசா எத்னிக் வேர் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு சாரீஸ் எல்லாம். நம்ம பூனம் சாரீஸ் ரேட்டு கம்மியில இருக்குது அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எக்ஸிபிட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சூப்பரா பிராண்டா இருக்குது எல்லாமே, இந்த பிராண்ட் எல்லாமே. எல்லாமே ஊர் ஷாப்ஸ். உள்ள போயிட்டு என்ட்ரி ஆயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம் எல்லாமே. ஒரு சிலது உள்ள போட்டோகிராஃபி அலோடு கிடையாது. எல்லாமே இப்போ உள்ளது என்ட்ரி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா எத்னிக் வேர் மட்டும் தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான், 2000 ப்ளஸ் தான் எல்லாமே. 1005 கூட எங்கேயுமே பார்க்க முடியும். அதனால வெட்டிங் சூட்டு தான் செம்மையா இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் சாரி பயங்கர கிராண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் தான் இது, நம்ம ஊருக்கு செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கொஞ்சம் செலிபிரிட்டி அந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம். இந்த சாரீஸ் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. போட்டது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்போ வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனால் கொஞ்சம் சாதாரண கடை வச்சிருக்கிறது நம்மளுக்கு சும்மா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள தான் போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இது வேண்டாம். பட் பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். பட் 1000 ருபீஸ் கீழேனா இங்கே எதுவுமே கிடையாதுங்க. அது வரலாம், வந்து நீங்க பார்க்கலாம். இந்த மார்க்கெட்ஸை நீங்க சூப்பரா பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்றது பெரிய கடை தான், எல்லாம் பெரிய பெரிய முதலாளிங்க உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லா அந்த எல்லாருமே பெருசா. பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்க, சாரி செம்மையா இருக்கு. இந்த சாரி எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த சாரி எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு சாரி. பட் இது நம்ம இதுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. பெரிய கடைக்காரங்க பாக்குறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க 2000 ரூபாய் தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அவங்க போயிட்டு அவங்க கடையில சேல் பண்றப்ப மினிமம் 6000 7000 அந்த ரேஞ்ச் தான் அங்க பண்ண முடியும் அவங்களால. நம்ம அவங்கள குறை சொல்லலாம் முடியாது. ஏன்னா வாங்கி ஒரு சேலை விற்காம போயிடும். இவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்கிட்டு 2 சேலை விற்காம போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இது வந்து கண்டிப்பா 3 மடங்கு ரேட்டு தான் வச்சு விற்பாங்க. அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு 2000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். இந்த மாதிரி டாப் ஐட்டமோ டாப் இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தேன், சூப்பரா இருந்தது டாப். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு. ஆனா டாப்மே அவங்க சொல்றது 1500 2000 அந்த ரேஞ்சஸ் தான். இந்த டாப்லாம் வாங்குறதுக்கு என்னங்க? ஸோ இதெல்லாம் வெளியில வித்தாங்க, நீங்க பாருங்க. வெளியில வித்தா 4000 5000 சொல்லுவாங்க. இங்க 2000 அந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. டாப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. யூனிக் ஸ்டைல் எல்லாமே யூனிக். ஆனா 4000 ரூபாய் 5000 ரூபாய் கடையில விற்கிறது. நம்ம கடைக்கு செட் ஆச்சுன்னா சூப்பரா போடலாம். இங்க அவ்வளவுதான் 2000 ரூபாய் 2500 அந்த ரேஞ்ச் உள்ள. 2500 ஜாஸ்தி தான். பார்த்துட்டு வந்துட்டாங்க. எத்தனிக் வேர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எத்தனிக் வேர்ஸ். செம்மையா இருக்கு. மாடல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் பெருசா நல்லா பண்றேன், எனக்கு பொட்டிக் கலெக்ஷன் 4000 ரூபாய் 5000 ரூபாய் எனக்கு ஓடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷோஸ் நடந்ததுனால் அது கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க. பட் ஐடி கார்டு வாங்கிட்டு வந்துருங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு அனுப்பணும். அவங்கள்ட்ட இருந்து அனுப்பி அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வாங்க. அப்படி இல்லாட்டினா அதை நீ அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு. நான் பார்த்துட்டேன். நான் எனக்கு எதுவும் செட் ஆகல, நான் போடலாம். பட் நான் வாங்கி கொண்டு போய் எங்க 4000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்க முடியாதுல்ல. 3500 ரூபாய் 4000 ரூபாய் தரலாம். ஹோல்சேல் பண்றது ரொம்ப கஷ்டங்க இதுல. ஏன்னா பெரிய பெரிய கடைக்காரங்க வந்து அவங்க ஹோல்சேல் எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி டேரக்டா வந்து இவங்க வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுன்றது நம்மளுக்கு கஷ்டம் தான்.
இன்கேஸ் பெரிய பொட்டிக் இருக்கு நான் சொன்னாப்புல வந்து நல்லா சூப்பரா பண்ணுவோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கிளைண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்போ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தீபாவளிக்கு முன்னாடி கிடைக்குது. இன்கேஸ் சூரத்ல உங்களுக்கு பெரிய கிளைண்ட்ஸ் யாரும் இருக்காங்க, மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இது அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு 4 பேர் பார்த்தேன்னா ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்க புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது நான் எங்க போய் தேடி எடுக்கணும்னால ஒரு சுடிதார்லாம் பார்த்தேன், அந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா டாப்ஸ் எல்லாம், அந்த ஐட்டம் இங்க இருக்க ஐட்டம் டாப்ஸ், இந்த ஐட்டம்லாம் வந்து 2000 மெட்டீரியலே இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணியே கொடுப்போம். ஸ்டிச் பண்ணினா நான் சரி ஓகே ரொம்ப 50-100 பீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா பீஸே 2000 ரூபாய் 3000 ரூபாய் சொல்றாங்க. 50 பீஸ்னா நம்ம என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்புறம் தான் சொன்னாங்க 5 பீஸ் 10 பீஸ்னாலும் ஓகேன்ற மாதிரி தான் பேசினாங்க. நான் வந்து பயந்துட்டே கேட்டேன், சரி ஒரு 20 பீஸ் 30 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறப்ப நீங்க எப்படி பண்ணி கொடுப்பீங்கன்னா, அதே போல வந்து செட் வைஸும் கிடையாது. அந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க செட் வைஸ் கிடையாதாமா. நீங்க இப்ப பர்டிகுலர் கலர் அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு அதை எனக்கு அதுல ஒரு 2 எக்ஸல் மட்டும் தச்சு கொடுங்க, டபுள் எக்ஸல் மட்டும் தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கண்டிப்பா அப்படியே தச்சு கொடுப்பாங்க. இப்போ 5 பீஸ் எனக்கு டபுள் எக்ஸ்ல வேணும் 3 எக்ஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னாலும் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களாம். ஆனா மெட்டீரியல் சூப்பரா இருக்கும், எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல் தான், ரேட்டு கம்மியில வராது. 2000 ரூபாய்க்கு அவங்களோட ஸ்டார்டிங் வந்து 1500 ரூபாய் தான் ஸ்டார்டிங்கா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்ஸும் தர்றேன். சின்ன லெவல்ல இருந்து பெருசா போகணும்னு ஆசைப்படுறவங்க, புதுசா பண்றவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பெருசா இருக்க ஆளுங்களுக்கு இது கண்டிப்பா யூஸா இருக்காது, ஏன்னா அவங்களே வந்து இதை விட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியலாம். எனக்கு வந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத விட எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே எடுக்கல நானு. பட் வந்து நிறைய மக்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றப்ப சந்தோஷமா இருக்கு. பட் நியர் ஃபியூச்சர்ல எனக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இதை நான் மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்படிதான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு டைம் எடுக்கிறது. எனக்கு போறது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், 100% எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல நிச்சயமா இருக்காது. அது ஒரு 20-30% தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த ரிமைனிங் 70-80% எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜ் வர்றப்ப இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்ப நம்ம இங்க தேடி வந்துடலாம். இப்ப நான் சாரீஸ்மே எனக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல அது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுமா, இந்த பூனம் சாரியும் கிரேப் சாரியும் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுவோம். அதுதான் என் கடையோடது. ஆனால் இங்க வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா எல்லாமே செக் பண்ணி பார்த்தப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன். ஆனா இப்ப நான் சேல் பண்றது எல்லாமே இந்த பொட்டிக் ஐட்டம்ஸ், ஓரளவுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். மினிமம் 500-600-1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில செம்மையா போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இல்லாட்டினாலும் பின்னாடி நிச்சயமா எதா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆயிடாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல எஃபர்ட்டை மட்டும் போடுங்க. ஸோ எங்கேயுமே நம்ம சுத்துறோம், புதுசா பாக்குறோம், புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் நம்ம பிசினஸ்க்கு. ஸோ நான் இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறேன் நானு. தட்ஸ் ஆல். நம்ம சேனலுக்கு புதுசா வருவாங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், யார்கிட்டையும் கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன், யாருமே சொல்லாத ரகசியங்கள் பிசினஸ்ல டெக்ஸ்டைல்ல எல்லாத்தையுமே நான் ரெவீல் பண்ணுவேன். எல்லாத்தையுமே சீக்கிரட்டை உடச்சு நான் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் வளர்ச்சி அடையணும். நான் வளர்ற அதே நேரத்துல என்னை சுத்தி இருக்கிற அந்த சின்ன சின்ன மக்கள் எல்லாருமே வளரணுங்க. அப்படி ஒரு எண்ணத்தை மட்டும் மைண்ட்ல வைங்க, நம்ம எல்லாருமே வளருவோம். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை. ஃபுட்டு கிடச்சிருங்க இங்கே, ஃபுட்டு ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டு, தோசை முதல்ல 3 தோசை, எல்லா ஃபுட்டுமே ஃபுட் ஃபார் ஃப்ரீ. ஸோ அந்த இதோட வந்துட்டிங்கன்னு சொன்னால் ஃபுட்டும் வந்து உங்களுக்கு சும்மா தான் கொடுக்குறாங்க. எல்லா ஃபுட்டுமே இருக்குது, ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு கவுண்டர். இது என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட ஸ்பெஷல். செம்மையாக இருக்குது. ஆனால் சாரீஸ்லாம் வந்து அதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாதுங்க. இங்கே போட்டிருக்குது ரொம்ப ப்ரைடல் லெவலில் போட்டிருந்தாலுமே ஒரு 5000 அந்த ரேஞ்சு போட்டிருந்தாங்க. 1500 அந்த ரேஞ்சு ஸ்டார்ட் பண்ணி 500-600 இங்கே இருந்தது. செட்டிங்ஸ்லாம் அருமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த இன்விடேஷனோட வரணும். இன்விடேஷன் யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, நம்ம லோக்கலில் இருக்க மக்களே ஃபார்வர்ட் பண்ணி அப்படி வந்தீங்கன்னாலும் வர முடியாது. யார் கடை என்ன எதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் கால் பண்ணி கேட்பாங்க. அதாவது இங்கே ஸ்டால் போட்டிருக்க யாரும் உங்களுக்கு அனுப்பிச்சாங்க, அவங்ககிட்டையும் பேசுவாங்க. பேசிட்டு தாங்க மற்றபடிக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் வணிகன். தேங்க்யூ.